மனதோடுதான் நான் பேசுவேன். எங்க தம்பி கேட்கணுங்க. சொல்லுங்க. எங்க தம்பி வந்து 18 வயசு ஆகுதுங்க. அவன் பசங்களோட சேர்ந்து இந்த ட்ரிங்கிங் பழக்கமா பழகிட்டு அதுல இருந்து வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணாலும் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. நல்லா பேசி பார்த்துட்டோம். பொறுமையா உட்கார வச்சு அதெல்லாம் பண்ணாத சாமி, நல்லது இல்ல இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்லி பார்த்துட்டோம். அடிச்சு மிரட்டி பார்த்துட்டோம். அப்புறம் கோயிலுக்கு 2-3 மாசம் மாலை போட்டிருந்தோம். அது அப்படியாவது மாறுப்பானோ அப்படின்ட்டு 2-3 மாசம் மாலை போட்டு அவன் எதுவும் பண்ணாம இருந்தாங்க. இப்போ மறுபடியும் மாலை காட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு 4-5 நாளா மறுபடியும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு எங்க இருந்து கிடைக்குது? காசு அவன் வேலைக்கு சேர்த்து விட்டுக்கோங்க. எங்க வீட்டுக்காரோட அவனும் வேலைக்கு போயிட்டு இருக்கான். என்ன வேலை பண்றாரு? பன்னர்ல மொட்டை அடிக்க வேலை செஞ்சுச்சு. சலூன் வச்சிருக்காங்க. சரி வேலை செய்யறாங்க. சரி, அவருக்கு எப்படி இந்த பழக்கம்? உங்க வீட்டுக்காரர் குடிப்பாரா? அவர் சாப்பிடுவாருங்க. இவ வந்து பசங்களோட சேர்ந்துதான் அந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சுங்க. வெளியே போவான் பசங்களோட, வெளியே சாயந்தரம் கொஞ்ச நேரம் வெளியே போவான். அங்க போய் எப்படியும் அவங்க பசங்களோட சேர்ந்து பழகிட்டாங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு மொத்தம்? எங்க தம்பிங்க. அது எங்க தம்பி 2 தம்பி இருக்காங்க. உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா? எங்க குழந்தை ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே. இப்போ நீங்க தான் வளர்க்குறீங்களா உங்க தம்பியை? 2 தம்பி எங்க கூட இருக்காங்க. எங்க அம்மாவும் எங்க கூட தான் இருக்காங்க. ஓகே. உங்க அப்பா என்ன ஆனாங்க? எங்க அப்பா அந்த இறந்துட்டாருங்க அவரு. ஸோ இப்போ உங்க வீட்டுக்காரர் செய்யற வேலையை தான் உங்க தம்பிங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் வேலை செய்யறாங்களா? ஆமாங்க. வருமானம் வருதா அவங்களுக்கு? வருதுங்க. கொண்டாந்து அது காசெல்லாம் கரெக்டா கொடுத்துடுறாங்க. இவன் அவர் இல்லாத டைம்ல ஏதோ காசை எடுத்து வச்சிடறான். அந்த காசை வச்சு இந்த பழக்கம் வந்துருச்சுங்க அவனுக்கு. அவர் அப்பயும் நல்லா கணிச்சு காசு அப்பப்ப காசு வந்துதான் அப்பப்ப எடுத்துட்டு வந்துருவாருங்க. ஒரு ரூபா கூட அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாரு செலவுக்குன்னா. எல்லாத்தையும் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாருங்க. சாப்பாட்டுக்கு எல்லாம் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இது ஒரு பழக்கத்தை போட்டு காசு கொடுக்க மாட்டாருங்க. வேண்டியதெல்லாம் அப்பா மாதிரி எல்லாம் பாத்துட்டாரு. அவன் அப்பயுமே அவங்ககிட்ட பொறுமையா உட்கார வச்சு, அவருமே நம்ம மேட்னாதான் நம்ம இது பண்ணுவா அப்படின்ட்டு பொறுமையா உட்கார வச்சு. ஏன் உங்க தம்பிகள் எல்லாம் படிக்க வைக்கலாமா? உங்களுக்கு உங்க தம்பிகளுக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்? 2 வருஷம். 2 வருஷம். உங்க அப்பா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டாரு? எங்க அப்பா இறந்து 10 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு 10 வயசு இருக்கப்ப இறந்துட்டாருங்க. ஸோ அந்த தம்பிக்கு ஒருத்தனுக்கு 8 வயசு ஒருத்தனுக்கு 6 வயசா? ஆமாங்க. ஸோ நீங்க யாருமே படிக்கலையா? நான் 10வது வரைக்கும் முடிச்சேங்க. இன்னொரு தம்பி 8வது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வேலை செய்யறேன்னு படிக்கவே இல்லைங்க. அவனுக்கு படிப்பு வரலையா? படிக்க வைக்கிறேன்னு சொல்றப்ப அவன் நான் படிக்க மாட்டேன் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு அவன் அப்ப இருந்தே பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க. அப்பயே ஸ்கூலுக்கே கொண்டு போய் விடணும்னா நான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வரணுங்க. வெளியே எங்கேயாவது போய் சுத்தி. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது திருமணம் ஆச்சு? உங்களுக்கு எத்தனை? 18. உங்க வீட்டுக்காரருக்கு என்ன வயசு அப்போ? அப்ப 25ங்க. இது வந்து சூழ்நிலை காரணமாக வருதுமா. மனசு கஷ்டமா இருக்கு. உங்க 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 அந்த உங்க உங்க சமூகத்துல அந்த மாதிரி குடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோடய பழகுறாங்க. அடுத்தது வாழ்க்கையில் வேறு இலக்கு இல்லை. இன்றைக்கி சம்பாரிச்சோமா இன்றைக்கி ஜாலியாக இருந்தோமா அப்படிங்கிறது தான் பழகிட்டாங்க அவங்க. ஸோ இது வந்து வருத்தமான ஒரு விஷயம்தான். அது வேற அவன் பேசினாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்களாம்மா. அதுக்கு வேற எதுவும் செய்ய முடியுங்களா? அவங்ககிட்ட வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கலாங்களா? இல்லை இப்படியே அவங்க சரியாயிருவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சூழ்நிலை மாறினாதான். இப்போ உங்கள் வீட்டில் அந்த சூழ்நிலையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். ஏன்னா உங்களை சார்ந்து இருக்காரு. உங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்தா தான் காசு. அதில் ஏதாவது மனசு கஷ்டம் கூட இருக்கலாம். ஓகே. அப்படி விடல. இப்போ நம்ம மறுபடியும் சலூன்லேருந்து கவர்மெண்ட் வேலைக்கு சேர்த்து விட்டோம். பண்ணாரி கோயில்ல மொட்டை அடிக்கிறான். அந்த வேலைக்கு பணம் கட்டி அவனை சேர்த்து விட்டோம். இப்போ சேர்த்து ஒரு 4 மாசம் 2 மாசம் ஆகுதுங்க. அப்பா நல்லா இருந்தாரு. சேர்த்து விட்டு ஒரு 10 நாள் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க போனாவே பசங்களோட ஒரு 4-5 பேர். எங்க வீட்டுக்காரர் ஏதோ வேலையா கொஞ்ச நேரம் ஆபீஸ் எங்கேயாச்சும் போனாருன்னா அந்த 10 நிமிஷம் கேப் கிடைக்கிறதுல அந்த பசங்களோட சேர்ந்துக்கிறான். அங்க எதுவும் பண்றது இல்லைங்க. அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாருன்னாதான் அவர் இந்த டைம்ல அவர் பயம் இருக்குதுங்க. அவர் இந்த டைம்ல எதுவுமே பண்ண மாட்டான். அவர் எங்கேயாவது கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டாருனாவே ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம் போய் படுத்துக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க இவருக்கு தெரியாம பண்றாங்க. அவன் வீட்டுல நம்ம திட்டுவாரு அடிப்பாரு. உங்க வீட்டுல சேர்க்காதீங்க. இப்ப அவருக்கு எவ்வளவு சம்பளம் வருது மாசம்? இப்பதான் சேர்த்திருக்காங்க. ஒரு 10 ரூபாய்க்குள்ள வருங்க. சம்பளம் அவங்ககிட்ட கொடுக்குது இல்லைங்க. இல்ல அவரை தனியா விட்டுடுங்கம்மா. இனி வந்து எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை வளர்த்து ஆளாக்கியாச்சு. உனக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற. நீ அந்த 10,000 வச்சுட்டு நீ வீடு எடுத்துட்டு நீ வந்து உனக்கு வேண்டியதை சாப்பிட்டுட்டு நீ தனியாக இருந்துக்கோ. இனி நான் என் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. வீட்டு பக்கமே சேர்க்காதீங்க.
அப்படி பண்ணாலும் அவன் போக மாட்டேங்கிறாங்கம்மா தனியா. 2-3 தடவை அப்படி பண்ணி பாத்துட்டேங்க. வீட்டுக்கே வரக்கூடாது, நீயே தனியா போய் இருந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவ இங்கிருந்து எங்க வேணா சுத்துறாங்க. 2 நாளைக்கு வெளியே சுத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கே தான் வராங்க. இங்கேயே தான் இருக்க, சாப்பிட மாட்டான். 3 நாள் சாப்பிடவே மாட்டேன். ஃபுல்லா எங்க இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க, எங்கேயும் போகவே மாட்டாங்க. எங்க விட்டு எங்கேயுமே போறது இல்லைங்க. அவன் எங்களை விட்டு எங்கேயுமே நகவே மாட்டேங்கிறாங்க. நான் 4 தடவை சொல்லி பாத்துருங்க. போவான், 4 நாள் வெளியே இருப்பான், எங்கேயாவது பசங்களோட சுத்திட்டு எங்க கோயிலே உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கே வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து சேர்த்தாம இருந்தாலும் இங்கேயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. சாப்பாடே கொடுக்கலனாலுமே அவன் இங்கேயே தான் இருப்பாங்க, எங்கேயும் போறது இல்லைங்கம்மா. அப்படி சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்கம்மா தயவு செஞ்சு. அப்படியே பண்ண அதனாலதான் கேட்கறேன். ஆமாம், கல்யாணம் பண்ணிடாதீங்க. இப்படியே தருதளிச்சு கிடக்கட்டும், இப்படியே வாழ முடிஞ்ச வரைக்கும் வாழட்டும். கடவுள்கிட்ட பாடு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தருதளித்து திருந்தாத ஜென்மங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், நாளைக்கு வந்து எனக்கு அப்படியே அக்காவா நான் பொறுப்பு எடுத்துக்கணும், இவனை வந்து இவனுக்குன்னு ஒரு குடும்பம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட உங்களை மாதிரி தான் அந்த பொண்ணும். ஸோ கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அவனாக போய் யாரையாவது கூட்டிகிட்டு வந்தாலும் நீங்கள் திருமணம் பண்ணி வைக்க மாட்டேன், நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி நான் எந்த இதுவும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன், நாளைக்கு உனக்கு வாழ்க்கை நடுத்தரில் தான் நிற்பேன், இவன் ஒரு குடிகாரன், இவனுக்கு குடும்ப வாழ்க்கையெல்லாம் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை க்ளீனாக இப்போவே சொல்லி வச்சுருங்க. நான் உனக்கு அவன்கிட்ட பேசாதீங்க, அவனை தள்ளி வைங்க, அவனை வீட்டு பக்கம் சேர்க்காதீங்க. முடிஞ்சாக்க தனியாக விட்டுட்டீங்கன்னா அவன் திருந்துவான். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் திருந்த மாட்டான், இப்படி தான் இருப்பான். ஸோ காலம் ஃபுல்லாக இப்படி தான் இது பண்ணணும். முடிஞ்சாக்கா நீங்கள் மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் பாருங்கள், ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்கள். வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. சரியா? ஓகே, நன்றிம்மா. என்னதான் கோவத்தில் வந்து அப்படியே விட்டுடுங்க அப்படின்லாம் சொன்னால் கூட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு விஷயம், இந்த மாதிரி உறவுகள் வந்து சில விஷயம் வந்து நம்ம விடவும் முடியாது, கூடவும் வச்சுக்க முடியாது. இது ஒரு சரியான கழுத்தறுப்பான ஒரு விஷயம்தான். இதில் வந்து என்ன பண்ணலான்னா, சப்போஸ் வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக இந்த ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஒரு எப்போ வாரத்தில் ஒரு தடவை ஒரு 200 ரூபாய் அப்படி பயந்து குடிக்கிறாங்க அப்படின்ற போது கொஞ்சம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறது கூட நல்லது. ஏன்னா அதையே பெருசு பண்ணி வேறு எதுவுமே சொல்லாமல் அதையே சொல்லிட்டு இருந்தாக்கா அவனுக்கு ஒரு குடிகார பட்டம் கொடுத்து அவனுக்கு அப்படியே பிராண்டை ஒட்டிட்டாக்கா, முத்திரை குத்திட்டாக்கா, அப்புறம் அவன் அப்படியே கூட ஆயிடுவான். சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன கெட்ட பழக்கங்களை கண்டுக்காமல் விட்டுட்டு வேறு நல்ல விஷயம், பரவாயில்லப்பா நீ இந்த வயசில் 18 வயசில் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்றது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து சரி ஓகே, நீ உனக்கு நல்ல திறமை இருக்குது, இதுலேயே கொஞ்சம் நீ வந்து ஃபேஷனாக கட் பண்ணுறதுலாம் எப்படின்னு கற்றுக்கேன், கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி தனியாக ஒன்று போட்டு ஆரம்பிக்கலாமா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா, மாமாவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி வாழ தெரியல, நீ இப்போ இந்த காலத்து பையன், நீ இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்கிறதுக்கு எதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து ஒரு நோக்கம் வச்சு ஒரு இலக்கை கொடுத்து அதில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி டைவர்ட் பண்ணி விட்டாக்கா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப சின்ன பையன், அதனால் இப்போவே வந்து அந்த முத்திரை குத்தி எப்போ பாரு குடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இல்லாமல் கொஞ்சம் வழி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணலான்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா சில நேரத்தில் வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடிக்கிறாங்க தான். காலேஜ் பசங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து அப்பப்போ ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அது என்னான்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குடிக்கிறது வந்து அறவே தவறு அப்படின்ற ஒரு பிரின்சிபலோடு நம்ம இருந்தோம்னாலும் பெரிய துயரம் வரும். குடிக்கக்கூடாது தான், பசங்களுக்கு அது அறிமுகம் ஆகக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கண்டும் காணாமல் விட்டுறது பெட்டர்னு நினைக்கிறேன்.